ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். தனுசு ராசி எல்லா முடிவையும் விரைவாக எடுத்து செயல்படுத்தும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு துவக்கத்தில் ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது பாக்கியஸ்தானத்திலும் அமர்வது, அடுத்து குரு கலசஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது நல்ல முன்னேற்ற காலமாக அமையும். தெரிந்த செயல்களில் உறுதியுடன் இறங்கி வேலை செய்வீர்கள். குடும்ப நன்மைகளை கருதி நீங்கள் எடுக்கும் அதிரடி முடிவுகள் வரவேற்கும்படி அமையும். இந்த ஆண்டு 26/4/2025 அன்று ராகு 3ஆம் இடத்தில் சனியுடன் ராகு இணைவு பெறுகிறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு சனியும் ராகுவும் இணைவதால் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் முழுமையான வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் முடிவு எடுத்த பிறகு வேறு எந்தவித மாற்றமும் உண்டாகாது. எடுத்த முடிவின்படி செயல்படுவது நல்ல காலமாக அமையும். சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். கேது பாக்கியஸ்தானத்தில் இருப்பது, பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவை பார்வையிடுவது சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும். குருவும் கேதுவும் இணைவது பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்கள் உண்டாகும். குரு 11/5/2025 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது உங்களின் வாழ்வில் நல்ல பொருளாதார மாற்றங்களையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும். குரு 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்ப்பது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான நல்ல நன்மை பெறுவீர்கள். 8/3/2026 வருட முடிவில் சனி 4ஆம் இடத்திற்கு மாறும் வரையில் உங்களின் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களும் வளர்ச்சியும் அமைய பெறுவீர்கள். நினைத்தபடி சகல காரியமும் வெற்றியை தரும். குடும்ப நன்மைகளுக்கு ஆன்மீக ஈடுபாடு கொள்வீர்கள். தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களின் கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் பெறுவீர்கள். அரசு வேலை தொடர்பாக நல்ல முயற்சிகள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கான பாராட்டும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை சேரும். உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பதால் தொழில், வியாபாரம் தொடர்பான போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன் மற்றும் சனி. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், வெண்மை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3 மற்றும் 8. பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியருக்கு சிவப்பு நிற பூ வைத்து துவரம்பருப்பு அன்னம் நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வேண்டி வர சகல காரியமும் நினைத்தபடி சிறப்பாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.